புறப்படுவோம். புதிய புரட்சி கழகத்தோடு புறப்படுவோம். புறப்படுவோம் தோழா புறப்படுவோம். புதிய புரட்சி கழகத்தோடு புறப்படுவோம். குறுகி வாழும் சமூகம் நிமிரச் செய்ய புறப்படுவோம். அடிமைப்படுத்தும் கயவர் கூட்டத்தை எதிர்த்து நாமும் புறப்படுவோம். ஓயி சங்கர் அழைப்பை ஏற்று கழகத்தோடு புறப்படுவோம். சீரும் சிறப்போடு நடந்து வருகின்ற எஸ்எஸ்சி ஊழியர்களுடைய தலைமை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் அண்ணாமலை அவர்களை, பொதுச் செயலாளர் சௌர சதீஷ் அவர்களை, இந்த 50வது பொன் விழாவை இங்கு சிறப்பாக சிறப்புமிகு தலைவரை அழைத்து வந்து இன்றைக்கு இந்த பொன் விழாவை கொண்டாடி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் புதிய புரட்சி கழகம் சார்பாக நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 50வது ஆண்டு பொன் விழாவை நம்மிடத்தில் சிறப்பாக உரை நிகழ்த்துவதாக வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் இந்த தேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக வாழ்கின்ற நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முனைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் புதிய புரட்சி கழகம் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் இங்கே இந்த சங்கத்தில் உழைத்த முக்கிய பெரியவர்கள்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே கடந்த காலத்தை எண்ணி பார்க்கின்ற போது இந்த 50 ஆண்டு பொன் விழாவை கொண்டாடி இருக்கின்ற இந்த நிலையில் இவர்கள் சிறைக்கு சென்று சிறையிலிருந்து வெளியே வந்து மீண்டும் பணி தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்து களமாடியவர் மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள். இதுல பழைய அரசு ஊழியர்கள்லாம் தெரியும், நம்முடைய அண்ணன்லாம் எதிரில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இந்த சங்கத்திற்காக அல்லும் அயரும் அழாமல் பாடுபட்டவர் மாவீரன் பூவை மூர்த்தியார் அவர்கள். இன்றைக்கு அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் மறைந்த பிறகு அண்ணன் தொல் திருமாவளவன் அவருடைய தலைமையிலே இயங்குகின்ற இந்த சங்கம் சீரம் சிறப்போடு இங்கு நடந்து வருகின்றது. நம்முடைய புதிய புரட்சி கழகத்தினுடைய தொழிற்சங்க மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை தம்பி சதீஷ் அவர்கள், அண்ணன் அண்ணாமலை போன்றவர்கள், சின்ன தம்பி போன்றவர்கள், மனோகரன் போன்றவர்கள் இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் தகுதியான தலைவராக இருக்கின்றார்கள். அண்ணன் பூவை மூர்த்தியாருக்கு பிறகு இந்த மண்ணில இந்த மக்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இன்றைக்கு புதிய புரட்சி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இந்த இயக்கத்தின் மூலியமாக சாதி மதமற்ற சமுதாய மக்கள் அணுகி இன்றைக்கு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எந்த வழியில எந்த நோக்கத்தில் இந்த மக்களுக்காக போராடுகின்றார்களோ அந்த நோக்கத்திற்காக புதிய புரட்சி கழகம் தொடர்ந்து போராடி வருகின்றது என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை பெரியவர்கள், தாய்மார்களே, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பகுதியில விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் தோழமை அமைப்புகள் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள், மீனவ சகோதரர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் இந்த அமைப்பிலே இருக்கின்றவர்கள் மீதெல்லாம் பொய் வழக்கை புகுந்து வருகிறார்கள். ரவுடியாக சித்தரித்து ஒன்றனை போட்டு வருடம் அவர்களை அங்கே கோர்ட்டுக்கு அழைத்து அங்கே அசிங்கப்படுத்துகிறார்கள். இப்படியாப்பட்ட செயல் இந்த பகுதியில் நடந்து வருகின்றது. யாரெல்லாம் துணிவோடு இந்த பகுதியில் செயலாற்றி வருகின்றார்களோ அவர் மீதெல்லாம் ஒன்றன் வழக்கு போட்டு அவர்களை ரவுடியாக சித்தரித்து வருகின்றார்கள் காவல்துறை அதிகாரிகள்.
இப்படி நம்முடைய பொறுப்பாளர்கள் வீட்டில் தினந்தோறும் துப்பாக்கியோட காவல்துறை போயிட்டு அவர்களை கூப்பிட்டு போட்டோ எடுத்து அவர்களை ஒரு விதம் அசிங்கப்படுத்தி வருகின்றார்கள். இப்படி சமூக அமைப்பில் பாடுபடுகின்ற போராளிகளை ரவுடியாக இந்த மாவட்டத்தில் சித்தரித்து வருகின்ற காவல்துறையை நீங்கள் கண்டிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்முடைய முதல்வர் ஸ்டாலினிடத்தில் சொல்லி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்காக போராடுகின்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒன்டனை போட்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நீங்கள் அவரிடத்தில் சொல்லி அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று புதிய புரட்சி கழகம் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி இந்த பகுதியில் பல போராளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். போராளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினிடத்தில் நல்ல நெருக்கத்தோடு இருக்கின்றீர்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இங்கு இருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அண்ணன் அவர்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.